ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே ஒரு பையனை தான் காட்டுறாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட கார்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப வேகமா அந்த காரை போட்டு அடிச்சிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் உள்ள இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். இவன் அவனை பார்த்தவன காதை பிடிச்சு இழுத்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே துரோகம் பண்ணுவ? படுபாவி, உன்னை காதலிச்சதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்சுதானே? அவனை பிடிச்ச ஒரு வழியாக்கிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா அவர் மேல தப்பு இல்ல, எல்லா தப்பும் என் மேல தானே அந்த பொண்ணு சொல்ல. ஒழுங்கா தள்ளி பொடி, ஏதாவது பேசினா நான் கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னவன அவனை பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடின்னு சொல்ல. அப்படிதான் பண்ணுவியா? நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருடான்னு சொல்லி இவ கையில வச்சிருக்க கட்டையை வச்சு அவனை அடிக்க, அவன் தடுக்கலான்னு அந்த கட்டையை தூக்கி போடுறான். அப்படி தூக்கி போடும்போது இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்த பையனோட உயிர் நாடியில அந்த கட்டப்பட்டு அந்த பையன் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தவன அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. டாக்டர் தான் வெளில வராரு. டாக்டர், அவருக்கு என்னாச்சு? நல்லா இருக்காரா? எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, நான் என்னன்னு சொல்றது, இதுக்கப்புறம் அவருக்கு குழந்தையே பிறக்காது, அவரோட வாழ்க்கை ஒட்டுமொத்தமா போயிருச்சுமான்னு சொல்ல, எனது குழந்தை பிறக்காதானே? இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஒரு மனுஷனோட வாழ்க்கையே இப்படி வீணாக்கிட்டேனேன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த நர்ஸ பாத்தீங்கன்னா அவரோட என்கேஜ்மெண்ட் கூட நின்னு போச்சு. அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான்னு சொல்ல, அவங்க சொன்னதை கேட்ட உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஐயோ பாவம் அவரு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்னு உள்ள வந்து பாக்க, பார்த்தா ஹீரோ இருட்டா இருக்குன்னு ஜன்னல் கதவை திறக்க, இவர் சூசைட் பண்ணிக்க தான் போறானோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என்னங்க சூசைட் எல்லாம் பண்ணிக்காதீங்க, நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இவனை பாத்தீங்கன்னா அம்மா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி, யாரா அது அப்படின்னு மூஞ்ச பாக்குறான். அவன் மூஞ்ச பார்த்த உடனே ஹீரோ அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல தான் போயிடுறான். ஆக்சுவலா ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப குண்டா இருப்பான். அதை பார்த்து அவன் கூட படிக்கிற பசங்க ஹீரோவை கிண்டல் பண்ண, அது இதுக்கே ஹீரோயின் இவனை காப்பாத்தி விட்டுருப்பா. ஏந்தா ரொம்ப ஓடாத, மூச்சு வாங்கும், இந்த தண்ணியை குடிச்சிட்டு ஓடுன்னு சொல்லி கொடுக்க, அவனும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு இருப்பான். இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஸ்கூல்ல படிச்ச அந்த பொண்ணு தானே அப்படின்னு அவளையே பார்த்துட்டு இருக்க. எவ்வளவு பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாதனமா உங்களை அடிச்சிட்டேன், நான் வேணும்னு எதுவும் பண்ணல, இதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏத்துக்கிறேன், நீங்க சூசைட் எல்லாம் பண்ணிக்காதீங்க, நானே உங்களை கல்யாணம் பண்ணிட்டு காலப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்ல, உண்மையாவானு ஹீரோ கேக்குறான். ஆமா, என்னால தானே உங்க வாழ்க்கை போச்சு, இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு, இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் புருஷ பண்டாட்டின்னு சொல்லி இவ ஹீரோவை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுறா. இப்ப கல்யாணம் பண்ணி முடிச்ச கையோட ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்க தான் வரா. இப்ப அவங்க அப்பா கிட்ட அவரோட கல்யாண சர்டிபிகேட்டை தூக்கி போட்டு, இன்னையில இருந்து எங்க அம்மாவோட கம்பெனி எனக்கு தான் சொந்தம், ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் எனக்கு வந்துடும் தான் அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாள் நீங்க டெம்பரவரியா தானே இருந்தீங்க, இதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்கிட்ட கொடுத்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல, இப்ப அவளோட தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அக்கா என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னு மாமா கூட ஒன்னா இல்லைன்னு சொல்ல, வாய மூடு, நீயும் அவனும் எப்படியோ போய் தலைங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருந்தது இவளோட தங்கச்சி தான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இனிமே இந்த கம்பெனி எனக்கு தான் சொந்தம், கம்பெனி பக்கமே யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அப்பா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு தங்கச்சிக்காரி கேட்க, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு நாள் இந்த கம்பெனி நடத்துனது நான் தான், அவ்வளவு ஈஸியா அவகிட்ட விட மாட்டேன்னு அவங்கப்பா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கார்ல ஏறி உட்கார, அவளை கூட்டு போக அவளோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்னடி கம்பெனி உன் பேருக்கு வந்துச்சான்னு சொல்ல, அந்த ஆள்கிட்ட என்னடி கேக்குறது, எங்க அம்மாவோட உயிர் படி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துடும், அதை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்ல, யார நீ கல்யாணம் பண்ணிருக்கன்னு இவ கேக்குறா. என்னால ஒரு பையனோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு, அவனைதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், இனிமே அவன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ சாதாரண ஆள் கிடையாது, பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட். இப்ப ஹீரோனோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்ல இருந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப அதை வாங்கிட்டு போலான்னு ஹீரோ வந்துட்டு இருக்க. பாஸ், நீங்க பாட்டுக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதாவது சொல்லி சவாலின்னு ஹீரோ சொல்ல, சரி உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் கிட்ட சொன்னீங்களா, திடீர்னு மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எப்பவுமே உங்களால உங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா, மேடமே ஒரு நாள் பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல, என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடா பொறாம பிடிச்சவனேன்னு ஹீரோ அவனை பிடிச்சி திட்டிட்டு போக, இவனை பாத்தீங்கன்னா
அப்பாடா! 30 வருஷம் சிங்கிளா இருந்தாரு. இப்ப அவரு ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்காரு. சொல்லவா வேணும்? டெய்லி ஒரே ஜாலியா தான் இருக்கும்னு அவன் ஹீரோவ பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா, இவ பாடிக்கு பாடி லோஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஒரு மாரி ஆயிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, இந்த லோஷன் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எடுத்து குடுக்குறான். இப்ப அத எடுத்துட்டு இவ அவளோட பாடியில அப்ளை பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. போதும் போதும் நிப்பாட்டு. ஒரு பையன் முன்னாடி இப்படிதான் இருப்பியா? என் முன்னாடி இந்த மாரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்து நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்த விட்டு போக, பாவம் அவன். அவனால எதுவுமே பண்ண முடியாது. அந்த விஷயம் தெரியாம நான் வேற இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே அவன் மனசு சங்கடப்படுற மாரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அவனே குழந்தை பிறக்காதுன்னு ஃபீலிங்ல இருப்பான். நான் வேற இப்படி பண்ணணுமா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, டேய் கண்ட்ரோல் ஆயிடுறா கண்டுபிடிச்சிட போறா அப்படின்ற மாரி மூஞ்சி கழுவிட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான டின்னர் பார்ட்டி இருக்கு. நீங்களும் என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி வர்றேன்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, பக்கெட்ல ஏதோ ட்ரெஸ் இருக்கத பார்க்குறான். என்ன ட்ரெஸ் இதுன்னு பார்த்தா, ஹீரோயினோட இன்னர் வேர் தான். அத பார்த்த உடனே எனக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆகிட்டு, ஐயய்யோ! கண்ட்ரோல் பண்ணிக்கடான்னு மறுபடியும் இவன் மூஞ்சிலாம் கழுவிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கூட்டிட்டு டின்னர் பார்ட்டிக்கு வர, இவ ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, இந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்ல, நான் பொறக்கும்போதே அழகு தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, "ஓ சார் வாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கூப்பிட, என்னது ஃபூன்னு இவ கேட்கிறான். இப்ப அவன் இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "டேய் குண்டா, உனக்கு குடிச்சா யாரு என்னன்னு கண்ணு தெரியாதா? அவர் ஒண்ணும் பாஸ்லாம் கிடையாது. அது யானோட புருஷன் நல்லா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யானோட புருஷனா? ஆமா ஆமா நான் குடிச்சிருக்கேன். இந்த பொண்ணு யாரு என்னோட அம்மா மாரி இருக்குன்னு" அவன் ஹீரோயின கட்டி பிடிக்கிற மாரி வர ஹீரோ காப்பாத்திடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இவன் ரொம்ப குடிச்சிருக்கான். நான் கூட்டு போறேன்னு சொல்லி ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, நல்லா நடிச்சு சமாளிச்சுங்கன்னு சிக்னல் காட்ட, அவனுங்களும் ஓகேன்னு அந்த இடத்த விட்டு போறானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவ உள்ள கூட்டு வந்ததுக்கு அப்புறம், எங்க அம்மாவோட கம்பெனி விஷயமா தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா என்னோட பொசிஷன் ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கே என்ன கூட்டு வந்தேன்னு ஹீரோ கேட்கிறான். நீங்க என்னோட புருஷன். நீங்க எல்லாமே எப்படிங்க? எல்லா விஷயத்துலயும் நீங்க என் கூடவே இருக்கணும்னு இவ சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் ஹீரோவ பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு நிக்க, என்னோட பாக்குற தள்ளி போடானே ஹீரோ சிக்னல் காட்ட, என்னங்க என்ன பண்றீங்கன்னு இவ கேட்கிறா. இந்த இடத்துல லைட்டா ஈ பறக்கிற மாரி இருக்கு. அதனாலதான் கைய உதறிட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அவருக்கு பதிலா நான் வந்திருக்கேன். கொடுங்க உங்களோட ப்ராஜெக்ட்ட நான் பார்க்குறேன்னு சொல்லி, அவன் ஹீரோயினோட ப்ராஜெக்ட்ட வாங்கி பார்த்துட்டு, இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே பண்ணிட்டேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஓகே பண்ணிட்டீங்களா? நீங்க ஓகேன்னு சொன்னது என்னால நம்பவே முடியல. இதுல ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா? மாடிஃபிகேஷன் வேணுமா? எவாலுவேஷன் எதுவும் மாத்தணும்னு சொன்னா தானே எனக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனா நீங்க பார்த்த உடனே ஓகேன்ட்டீங்க. என்னால அத நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொன்னத கேட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்படி சொதப்பிட்டியேடா! ஏதாவது பேசி சமாளின்ற மாரி சொல்ல, இவனு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 விஷயம் மட்டும் மாத்துனா போதும்ன்னு சொல்ல, எவ்ளோ ஓகேன்றா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, சரி எவ்ளோ பணம் குடுப்பீங்க? இந்த ப்ராஜெக்ட்க்கான மொத்த அமௌண்ட் எவ்ளோன்னு கேட்க, அவன் 200 மில்லியன்னு சொல்றான். அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, உண்மையாவா சொல்றீங்க? என்னால இத நம்பவே முடியல. ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லி அவனோட கைய புடிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் கைய வெட்டி போட்டுருவேன்னு சொல்ல, அவன் டக்குனு கைய எடுத்து விட்டுர்றான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாங்க ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு போக, பொண்டாட்டி கம்மியா குடின்னு ஹீரோ சொல்ல, என்னங்க நான் சந்தோஷமா இருக்கேன். செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு இவன் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோ தான் ஹீரோயின கூட்டு வந்து வீட்ல படுக்க வைக்கிறான். அந்த அளவுக்கு இவன் மட்டையாயி கிடக்குறா. இப்ப ஹீரோ இவள படுக்க வச்சுட்டு போகலான்னு பாக்க, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ புடிச்சுட்டு, என் புருஷன் பாக்க ரொம்ப அழகாவும், ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு. வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி, இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. வாய மூடுறி! லூசு மாரி ஏதோ பண்ணிட்டு இருக்காத. இதுக்கு தான் உன்ன கம்மியா குடின்னு சொன்னேன்னு ஹீரோ சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ புடிச்சு பெட்ல போட்டுர்றான். இப்ப அவன் ஹீரோவ கிஸ் பண்ணலான்னு வர, ஹீரோ கிஸ் பண்ண விட மாட்டேங்கிறான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிஸ் தானே, அது கூட நீ பண்ண விட மாட்டியான்னு இவ கிஸ் பண்ற மாரி வர, பார்த்தா ஹீரோயினுக்கு ஏதோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னடான்னு பார்த்தா, நம்ம ஆளோட மூடு மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு போல. அது ஹீரோனால ஃபீல் பண்ண முடியுது. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள புடிச்சு பெட்ஷீட்குள்ள ஒளிய வச்சுட்டு, அமைதியா படுத்து தூங்குடி அப்படின்னு சொல்லி, இவன் வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வந்துடுறான். ஐயய்யோ! மறுபடியும் ஃபீலிங்ஸ அவகிட்ட காட்டிட்டியா? கண்டுபிடிச்சிட்டாளான்னு தெரியலையே அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு வர, பார்த்தா ஹீரோ தூக்கமே இல்லாத மாரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். "என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதாடின்னு" ஹீரோ கேட்க, இவன் நைட்டு நடந்தத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு,
சாரிங்க. போதையில ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாரிலாம் நான் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஹனி அப்படின்னு இவன் சாரி கேட்டுட்டு இருக்க. சரி பரவால்ல விடுன்னு ஹீரோவும் சொல்றான். எப்பவுல பார்த்தீங்கன்னா, "ஏதாவது சாப்பிடு" அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவளுக்கு நைட்டு நடந்தது தான் ஞாபகம் வருது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லு. நைட்டு நான் உன்ன கிஸ் பண்ணும்போது உனக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்துச்சு. என்னால அத ஃபீல் பண்ண முடிஞ்சது. உண்மைய சொல்றா, அந்த சம்பவம் நடந்துச்சு தானே?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, நார்மலான பசங்கலாம் ஒரு பொண்ண கிஸ் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கிறது தானேன்னு சொல்ல, "ஆனா உனக்கு நடக்காதுன்னு தான் டாக்டர் சொல்ட்டாங்களே! உன்னால தான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க." அப்படி இருக்கிறப்ப இது எப்படி சாத்தியம்? என்னால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை டாக்டர் உன்ன ஒழுங்கா செக் பண்ணலையோ? 2 பேரும் உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு இவ கூப்பிட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு ஹீரோ சொல்றான். இப்ப உள்ள பாத்தீங்கன்னா, "நீ என் கூட வந்து தான் ஆகணும்னு" சொல்லி ஹீரோவ கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர. "ப்ளீஸ் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். விட்டுடுடி நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்ல, "ஏங்க அப்படி சொல்றீங்க? எனக்கு எவ்ளோ கில்ட்டியா இருந்துச்சு தெரியுமா? என்னால உங்க வாழ்க்கை போயிருச்சுன்னு. ஒருவேளை நீங்க கியூர் ஆயிட்டீங்கன்னா, அத விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க போது? வாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ டாக்டர் கிட்ட கூட்டு வந்துட்டு, "நான் இவர நேத்து கிஸ் பண்ணும்போது, இவர் கொஞ்சம் ரியாக்ட் ஆயிட்டாரு. என்னால அத ஃபீல் பண்ண முடிஞ்சுதுன்னு" சொல்ல, "இது நார்மலா நடக்கிறது தானம்மா. எல்லா பசங்களுக்கும் இப்படிதான் நடக்கும்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இவரால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டாக்டர் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி இவருக்கு இது சாத்தியம்ன்னு?" ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, "சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன். பேண்ட் கழட்டிட்டு அந்த இடத்துல போய் படுங்கன்னு" சொல்ல, "என்னது பேண்ட் கழட்டவா? அதெல்லாம் முடியாதுன்னு" ஹீரோ ஓட பார்க்க, இவ விடமாட்டேங்கிறா. "எங்க போக பார்க்குற? இன்னைக்கு நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். என்ன நடந்தாலும் உன்ன விடமாட்டேன்னு" சொல்லி ஹீரோவ இன்னொரு ஆளு சேர்த்து புடிச்சு வச்சுட்டு இருக்க. "பொண்டாட்டி ப்ளீஸ் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணாத. என் மானமே போயிரும். எனக்கு வெட்கமா இருக்கு. ப்ளீஸ்டி உட்ருடி" அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஞ்சிட்டு இருக்க. பார்த்தா டாக்டர் கையில கிளவுஸ் போட்டு ஹீரோ கிட்ட வராங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா, "என் கிட்ட வராத தள்ளி போ" அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்க. பார்த்தா டாக்டர் ஹீரோவோட பேண்ட்ட கழட்டிட்டு ஹீரோவ செக் பண்ணிட்டு இருக்க. இவன் அழ ஆரம்பிச்சுடுறான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "ஏங்க அழுதுட்டு இருக்கீங்க? இது சாதாரண செக்கிங் தானே" அப்படின்னு சொல்ல, "அடியே கீழ நான் பண்ண வேண்டியத பண்ணலடி. என் மானமே போயிருச்சுன்னு" இவன் அழுதுட்டு இருக்க. அத பார்த்த உடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா, "உங்க ஹஸ்பண்டுக்கு உண்மையாவே அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. அவரால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்ல." டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். என்னடா சொல்றாங்கன்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு ஹீரோவோட ஆள் தான் டாக்டர கரெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான். இப்பவே சிக்னல் காமிச்சுட்டு போக, இந்த சைடு டாக்டர் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாது. ஆனா சில டைம் இந்த மாரி ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா குழந்தை பிறக்குமான்றது டவுட் தான்னு" சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னத கேட்ட உடனே இவள பார்த்தீங்கன்னா, "டாக்டர் அவர குணப்படுத்த வாய்ப்பே இல்லையான்னு?" கேட்க, "கொஞ்சம் கஷ்டம் தான். போக போக சரியாகும்னு சொல்ல முடியாது. அவரு தலையில போட்ட விதின்னு" டாக்டர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சுடு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையே போச்சுன்னு" சொல்ல, "ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஏதோ ஃபீல் ஆனுச்சு. அதனால தான் உங்கள டாக்டர் கிட்ட கூட்டு வந்தேன். உங்கள அசிங்கப்படுத்தணும்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இனிமே இந்த மாரி நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு" சொல்ல, ஹீரோ இதுதான் சாக்குன்னு அவள கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் செக்கப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, "வெயிட் பண்ணுங்க. பில்லு கட்டிட்டு வரேன்னு" இவ போக, இந்த சைடு ஹீரோவோட ஆள் தான் நிக்கிறான். இப்ப அவன் ஹீரோக்கு சிக்னல் காட்ட, "என்னடா பண்றேன்னு?" ஹீரோ கேட்க, "நான் இல்லன்னா நேரா நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. எவ்வளவு சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணேன் பார்த்தீங்களா? இதுக்காக எனக்கு போனஸ் குடுத்தா நல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, "உன்னோட ஹெல்ப் இல்லாமயே இருந்திருக்கலாம். இப்ப அவ என்ன பத்தி என்ன நெனச்சுட்டு இருப்பா? என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு நெனச்சுட்டு இருப்பா. டாக்டரா சொல்லியிருந்தா கூட உண்மைய சொல்லியிருப்பாங்க. எப்படியாவது என் உடம்பு சரியாயிடுச்சு. என்னால எல்லாம் பண்ண முடியும்னு அவளுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்பதான் என்னால அவகிட்ட க்ளோஸ் ஆக முடியும். டாக்டர் இப்படி சொன்னத வச்சு அவ கண்டிப்பா என்கிட்ட வரமாட்டா. உன்னால அவ என்ன விட்டு தள்ளி தான் போயிட்டு இருக்கா. போய் தள்ளடான்னு" ஹீரோ திட்டிட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "பாஸ் கவலைப்படாதீங்க. மேடம இன்னொரு தடவ நீங்க கிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால எல்லாம் முடியுன்றத மேடம் ஃபீல் பண்ணிக்குவாங்கன்னு" சொல்ல, "உன் வாய மூடிட்டு போ. என்ன பண்ணணும்ன்றத நான் பார்த்துக்கிறேன்னு" ஹீரோவன திட்டி விட்டுர்றான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. பார்த்தா அவ ஹீரோக்காக நெறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர, "ஏன்டி இவ்வளவும் உன் புருஷனுக்காகவான்னு?" கேட்க, "ஆமாண்டி. அவர எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடுக்கறையில நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஏதாவது வாங்கி குடுத்து தானே சந்தோஷமா வச்சுக்கணும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "பாவம்டி உன் நிலைமை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாழ்க்கை பூரா 2 பேரும் இப்படியே தான் இருக்க போறீங்களான்னு" அவ கேட்டுட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இவ முழிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "ஏய் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்காருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ஆமா, ஆமா சூப்பரா இருக்கான்னு" இவ்ளோ வாய் பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ பார்த்த உடனே ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவ போக, இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, "என்னாச்சு? என்னையே பார்த்துட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்புறம் ஏன் வெட்கப்படுறன்னு?" ஹீரோ கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே இவ டக்குன்னு ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிர்றா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நான் உன்னோட பொண்டாட்டி. நீ எனக்கு தான் சொந்தம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா பொண்டாட்டி. யாரு இல்லன்னு சொன்னது? ஏய் கெஸ் பண்ணத ஒண்ணும் நான் தப்பா நெனச்சுக்கல. விடு பாத்துக்கலாம்" அப்படின்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "என் கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்.
அதுக்கு யார் யார் இன்டர்வியூ வர போறாங்கன்னு தெரியலேன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நான் தான் இன்டர்வியூக்கு வர போறேன்னு ஹீரோ சொல்ல, உண்மையாவான்னு இவ கேட்கிறா. ஆமா நீ கம்பெனிக்கு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அவளும் ஓகேன்றா. இப்ப சைடு கட் பண்ணா ஹீரோயின் அவளோட கம்பெனில தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க புதுசா வர்றவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா நேரத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன பார்த்த உடனே இவங்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த கேள்விய பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு? அவ்வளவுதானே இன்டர்வியூ கொஸ்டின். பூ கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க. அவர் கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதுக்கான எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு தெரியுமா? அத பத்தி யோசிக்கல. கம்பெனி எவாலுவேஷன் பத்தி யோசிக்கல. அந்த கான்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்றதையும் ஃபுல்லா படிக்கல. அப்படி இருக்கிறப்ப என்ன கேள்வி கேட்கிறீங்கன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நிலவரத்த புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கா. அத பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. இப்ப ஹிரண் அண்ட் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏய் உன் புருஷன் உண்மையாவே வேற லெவல். அவரோட திறமைய பார்த்து நானே அசந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்த உடனே ஹீரோனுக்கு ஒரே பெருமையா இருக்கு. இவங்க எல்லாம் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அத ஹீரோவை செலக்ட் பண்ணிடுறாங்க. இவ ஹீரோக்கு கங்க்ராட் சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, எப்படி இவ்ளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது? எங்க இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல, என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக கத்துக்கிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இவ வந்து என்ன சொல்றான்னா, இவரதான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா? சரி உன் கல்யாண வாழ்க்கைய பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. உன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டியே, அந்த கான்ட்ராக்ட்ட ஒட்டு மொத்தமா அப்பா என்கிட்ட குடுத்துட்டாரு. இனிமே அந்த கான்ட்ராக்ட்ட நடத்த போறதே நான் தான். ஏன் என்கிட்ட குடுத்தாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நான் 10% டிஸ்கவுண்ட் குடுத்துட்டேன்னு இவ சொல்ல, என்னது 10%ன்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சிஇஓ பொசிஷன நீ ரிசைன் பண்ணிட்டு போணும். அப்பதான் இந்த கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு வரும். இல்லன்னா இதுல உள்ள ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டே எனக்கு தான் சொந்தன்னு தங்கச்சிக்காரி சொல்லிட்டு இருக்கா. என் பொசிஷன பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு டிராமா ஆடுறீங்களான்னு ஹீரோயின் அவள பிடிச்சு திட்ட. ஹீரோ பாத்தீங்கன்னா, பூ கம்பெனியோட ஆர்டர் உன்கிட்ட வந்துருச்சுன்னா எல்லாமே உனக்கு தான் சொந்தமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. பூ நினைச்சா அந்த ஆர்டரை மாத்த கூட முடியும். உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஒருவேளை இந்த ஆர்டர்ல ஏதாவது சின்ன தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்க, 3 பில்லியன் நீ அவருக்கு காம்பன்சேஷனா கொடுக்கணும்னு சொல்ல, இவன் சொன்னது கேட்டவொடனே அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, மேடம் பூ கம்பெனில இருந்து கால் பண்ணாங்க. கான்ட்ராக்ட் விஷயத்துல ஏதோ சேஞ்ச் இருக்காம். உடனே உங்கள பார்த்து பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அதான் தலைவர் கூப்பிடுறாரே போய் என்னன்னு கேளு. உன் தலையில பெரிய மிளகாவா அரைக்க போறாங்கன்னு சொல்ல, அவ பயந்துகிட்டே இந்த இடத்த விட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னங்க இந்த விஷயம்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியலன்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்ல பொண்டாட்டி, யாரும் என் பொண்டாட்டிய புல்லி பண்ணக்கூடாது. என் பொண்டாட்டிக்கு பக்கபலமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நீங்க எல்லாமே கத்துக்கிட்டேன்னு ஹீரோ சொல்ல, உண்மையாவா சொல்றீங்க? என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறீங்களான்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னோன்னே இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு, என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்ல, இவ்ளோ ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட வேலைய பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, அப்புறமா பேசலாம் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வாங்கன்னு இவ சொல்ல, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். அது போனதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, என் புருஷனால மட்டும் எல்லாம் பண்ண முடிஞ்சுன்னா சூப்பரா இருந்திருக்குன்னு இவ ஹீரோவ பத்தி கனவு காண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ பக்கத்துல வந்து அவ கையை எடுத்து நெஞ்சில வச்சுட்டு, என் பொண்டாட்டி என் ஹார்ட் பீட்ட கேட்கும்போது எனக்கு சூப்பரா இருக்குன்னு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்க மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு, இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும்? என் புருஷன் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்காரு. ஆனா பார்க்க மட்டும் தானே முடியும் அப்படின்ற மாரி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இவ ஹீரோ குளிக்கிறத எட்டி பார்க்கலான்னு வரா. இப்ப ஹீரோயின் பாத்ரூம் வந்து ஹீரோ குளிக்கிறத பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உண்மையாவே ஹஸ்பண்ட் பார்க்க சூப்பரா இருக்காரே! இத யார்கிட்ட போய் சொல்றதுன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு வேகமா ஓடி வரும்போது அவ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துடுறான். இவன் இப்படி விழுந்த சவுண்ட் கேட்டவுடனே அவன் எதுக்கே ஹீரோ தான் வரான். ஏய் என்னடி ஆச்சு? எந்திரி அப்படின்னு சொல்லி ஹிரண்யத்துக்கு பார்த்தா அவ மூக்குல இருந்து ரத்தம் வருது. அத பார்த்தோன்னே இவன பார்த்தீங்கன்னா, உன் மூக்குல இருந்து ரத்தம் வருது பாரு. வா வந்து உட்காருன்னு சொல்லி அவள கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு, அவ மூக்குல உள்ள ரத்தத்த தொடச்சு விட, பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்க, ஹீரோவுல கிஸ் பண்ணலான்னு வர, நானே மெடிசின் போட்டுக்கிறேன் போடுன்னு சொல்லிட்டு, இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக, ச்சே என் பொண்டாட்டி இப்படி என்ன விட்டு ஓடி போறாளே! ஒரு முத்தம் குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் குடிக்கலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த ஜூஸ எடுத்து குடுக்குறான். இப்ப அவன் குடிக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, என் புருஷன் இந்த அளவுக்கு ஹாட்டா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. என்ன இந்த ஜூஸ குடின்னு ஹீரோ குடுக்குறான். இத நீங்க குடிச்சதாச்சுன்னு சொல்ல, நான் குடிச்சா என்ன? என் பொண்டாட்டி தானே குடிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு ஹீரோ சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேலைக்கு லேட் ஆகுதுன்னு இவ அவள அவளே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா.
இப்ப ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வந்து அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. ஏய் என் புருஷனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே தோணுதுடி. என்னதான் பண்றது? ஏன் இப்படி தோணுதுன்னே தெரியல. ஒருவேளை நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுவும் புரியலடின்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா நைட்டு தூங்க போவது கூட என் புருஷனோட மகன் தான் ஞாபகம் வருது. அவர் கூட ஒண்ணு சேரணும்னு என் மனசு துடிச்சிட்டே இருக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணதுன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிடுறா. இப்ப இவ இப்படி புலம்பிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஒருவேளை உன் புருஷனை நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்க, அவனை விட்டு தள்ளி போக கூட மனசு வராது. உன் வாழ்க்கை பூரா இப்படியே தான் போகணும் இவ சொல்லிட்டு இருக்க. எப்படியாவது அவனை குணப்படுத்துற வழியை நான் பார்த்தே ஆகணும்னு ஹீரோயின் சொல்ல, குணப்படுத்துற வழியா? அதான் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. அப்படின்னா அவனை விட்டு தள்ளி போறதா உனக்கு நல்லது. நீ அவன் மேல காதல்ல விழாம இருக்கணும். அவனை பார்த்தா தானே காதல் வரும். பார்க்காம தள்ளி போயிருன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா காஃபி போடலான்னு வர அந்த இடத்துல ஹீரோ நிக்கிறான். அவனை பார்த்த உடனே இவ ஓடி போக, உன்னட்டு எங்க ஓடி போற நில்லுன்னு இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்க பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவனை பார்த்த உடனே நான் தனியாவே போறேன் போடான்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை துரத்தி விட்டுட்டு அவன் மட்டும் லிஃப்ட்ல தனியா வந்துட்டு இருக்கான். இவன் அடுத்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இன்னொரு ஆள் கூட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு இவன் முகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வர ஏன் இப்படி பண்றான் எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உடனே எங்க போற அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க அவனை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு கேப்ல ஏறி போக ஏன் இவன் இப்படி ஓடி போறா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிக்க அங்க உள்ள 2 பேர் பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல ஏதோ சண்டை போல. அதான் மேடம் இப்படி ஓடி போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருது. என் பொண்டாட்டி எனக்கு தான் சொந்தம், வேற யாருக்கு சொந்தமாக விட மாட்டேன்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் எப்படி நடந்து வந்துட்டு இருக்க அந்த டிக்கெட்டோட எக்ஸ் தான் வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன் ஹஸ்பண்ட் உன் கப்பல்ல வேலை பாக்குறதா கேள்விப்பட்டேன். அவனை கட்டிக்கிட்டு பாவம் நீ கஷ்டப்படுற. அவனை விட்டுதல்லு. இப்பவும் எனக்கு உன் மேல உள்ள காதல் அப்படியேதான் இருக்கு. நீ ஓகேன்னு சொன்னா நம்ம 2 பேரும் இல்லீகலா இருக்கலாம்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளி போடா பொறுக்கி. எனக்கு என் புருஷனெல்லாம் பிடிக்கும், உன்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல, அவன பாத்தீங்க உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சு முறுக்கி விட்டுறான். அதை பார்த்தோன்னா அவனை பாத்தீங்கன்னா யாரா நீ என் கையை பிடிக்கிற, ஒழுங்கா கையை விடுறான்னு சொல்ல அவன் என்னோட சொந்த பொண்டாட்டி. பொண்டாட்டி ஏதாவது பண்ண நினைச்சிடும் நான் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி ஹீரோ அவனை அடிச்சு துரத்தி விட்டுட்டு இப்ப அவன் ஹீரோனோட கையை பிடிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு இவ போக பார்க்க பார்த்தா அவன் கையில லாக்கப் எடுத்துட்டு வந்து அவ கையில போட்டு விட்டு இதுக்கப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து எங்கேயும் ஓட முடியாது. இப்பதான் நீ நானும் பொறுமையா பேசலாம்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனாலதான் உங்ககிட்ட பேச முடியலன்னு சொல்ல அப்படியே என்ன பாக்குறப்பெல்லாம் ஓடிட்டு இருக்க. என்ன காரணம்? ஒருவேளை உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் உன்னோட மனசுல இருக்கானா அப்படின்னு சொல்ல அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. அவனை எதிர்ச்சியதான் பார்த்தேன். அவன் என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். எனக்கு துரோகம் பண்ணவனை எப்படி நான் காதலிப்பேன்னு சொல்ல அப்படியே என்னை விட்டு தள்ளி போற. உனக்கு என்ன பிடிக்கலையா? என்னை பார்க்க பிடிக்கலன்னா சொல்லு நான் தள்ளி போயிடுறேன்னு சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலா நான் உங்களை அவாய்ட் பண்றதுக்கு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் உங்களை காதலிக்கிறேன்னு இவ சொல்ல இவ எப்படி சொன்னவனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து பெட்ரூம்க்கு கூட்டு வந்துறான். இவனோட பாத்தீங்கன்னா அவளோட கையில கிஸ் பண்ணிட்டு உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பார்க்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ கேக்குறா. இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு சொந்தமாகணும், அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோனோட சட்டையை கழட்டிட்டு கிட்ட வர உங்களாலதான் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அப்புறம் எதுக்காக இது? நீங்க இப்படிலாம் பண்ணாதான் உங்க மேல காதல் வரும்னு எதுவும் கிடையாது. அதனால உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை தள்ளி விட்டுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா உங்களை அப்செட் ஆக்கணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையே கிடையாது. உங்களால அது பண்ண முடியாதுன்றப்ப உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்திக்காதீங்க. எனக்கு இது இல்லாட்டியே நார்மலா இருக்க முடியும். கல்யாண வாழ்க்கையில பெட்ரூம் வாழ்க்கை இல்லாட்டியும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, பொண்டாட்டி நீ நினைக்கிற மாரி எதுவும் கிடையாது. நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல, எல்லா பசங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களோட ஆண்மைய பத்தி பேசினா யாருக்கு தான் கோவம் வராது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்ல, அட சத்தியமா சொல்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன்னு இவ போக பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிட்டு நான் சொல்றதை ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம்னு சொல்ல எவ்வளவு பாத்தீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, எனக்கு தான் எல்லாம் புரியுதுல்ல, என்கிட்ட இதுக்காக அப்படி பேசுறீங்க? நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இந்த பெட்ரூம் விஷயத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கலாம். ஏன்னா எனக்கு உங்களை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்ல. நீங்க தள்ளி இருக்கதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல
பொண்டாட்டி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு ஹீரோ கிட்ட வர, ஒழுங்கா தள்ளி போடா, சொன்னது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, என் பொண்டாட்டிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையேன்னு ஹீரோ முழிச்சுட்டு இப்ப அவன் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, டேய் உடனே ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்க தான் வந்திருக்கான். இப்ப அவன்கிட்ட வந்து, "உங்களுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி இந்தாங்கன்னு" சொல்ல, என்னால குழந்தை பெத்துக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும்னு அவளுக்கு இன்னைக்கு நிரூபிச்சே தருவேன்னு ஹீரோ வெறியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, தலைவருக்கு எல்லாம் நல்லதா நடக்கட்டும்னு இவன் சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இப்படி ஒரு போஸ்ல நின்னுட்டு இருக்கான். அவன பார்த்தவொடனே இவள பாத்தீங்கன்னா, "என்ன அவன் வித்தியாசமா நடந்துக்கிறான்" அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்க, ஹீரோவ கிட்ட வரான். அத பார்த்தவுனே இவள பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அத மறந்துறாதன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த டிஸ்டன்ஸும் வேண்டாம்டின்னு ஹீரோ சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சட்டைய போடுன்னு ஹீரோவோட சட்டைய குடுக்குறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த சட்டையெல்லாம் போட்டுக்காம, இது என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட். பாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு போட்டிருக்காங்க. என்னால குழந்தை பெத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, இவன் ஃபேக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டான்னு ஹீரோயின் அத நம்ப மாட்டேங்கிறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ல ஃபூ கம்பெனின்னு இருக்கு. அந்த கம்பெனில தானே இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த. இது ஏதோ ஃபேக்கான ரிப்போர்ட்டா தான் இருக்கணும்னு சொல்ல, அட இல்ல பொண்டாட்டி, 24 மணி நேரத்துல என்னால எப்படி ஃபேக்கான ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ண முடியும்? உண்மையாவே இது என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான்னு சொல்ல, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டா? நம்ம 2 டைம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருக்கோம். 2 டைமே உனக்கு குழந்தை பொறக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப மட்டும் எப்படி பொறக்குன்னு சொல்றாங்க? ஒருவேளை நீ ஏமாத்தி என்ன ஃப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா உன்ன நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆபீஸ்க்கு கிளம்பி வந்து, டேய் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சே ஆகணும். ஒரு நல்ல மிராக்கிளான டாக்டர கண்டுபிடிச்சு, அவரு என் பொண்டாட்டி முன்னாடி என்ன சரி பண்ற மாரி ரெடி பண்ணணும். அப்பதான் என் பொண்டாட்டி நம்புவா. இல்லன்னா என்ன டைவர்ஸ் பண்ணிருவான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு அவன் கேட்க, வேற வழி இல்லடா. என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போதைக்கு அதத்தான் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப இவனுங்க 2 பேரும் எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க, அந்த இதுக்கு ஹீரோவோட அத்தை, மாமா, அவங்க பையன் 3 பேரும் தான் வராங்க. இப்ப அவங்க 3 பேரும் வந்து, எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நடக்க போதே. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, சாரி மாமா அத்தை நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என் பொண்டாட்டியால தான் இவ்ளோ பிஸியா இருந்தேன்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா? எப்படா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்க, ஹீரோவும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். என் பொண்டாட்டி என்ன டைவர்ஸ் பண்ண பாக்குறா. அவளை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கியே ஆகணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்ல, அவங்களாம் ஓகேன்றாங்க. இப்ப ஹீரோ அவங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆள பாக்குறதுக்காக தான் வரான். யாருன்னு பார்த்தா டாக்டரா நடிக்க வந்தவர. இப்ப அவர்கிட்ட பாத்தீங்கன்னா, யோ நான் சொன்னத மறந்துறாத, 3 மாசம் ட்ரீட்மெண்ட் காசை வாங்கிட்டு ஓடி போயிடணும்னு சொல்ல, அவரும் ஓகேன்றாரு. ஹீரோ இப்படி இவன் கூட பேசிட்டு இருக்கத, இந்த சைடு ஹீரோனோட தங்கச்சிக்காரி வீடியோ எடுத்துக்கிறான். இப்ப அவன் இப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்க, அந்த விஷயம் தெரியாம ஹீரோ அவரை கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். இப்ப உள்ள வந்தா உள்ள ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி தான் இருக்கு. இப்ப இந்த டின்னர் பார்ட்டிக்கு ஹீரோனும் வந்துட்டு இருக்க, இவங்க எல்லாரையும் பார்த்து, என்னங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் தான் ஃபூ. அப்புறம் அவங்க இன்னொரு கம்பெனி சேர்ந்தவங்க. நம்ம கப்பல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, உண்மையாவான்னு இவ கேக்குறா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோ இதை சமாளிச்சுட்டு இருக்க, அவங்க 3 பேரும் இன்ட்ரோ ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, இவர்தான் அந்த ஊர்லயே மிராக்கலான டாக்டர். என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவரு. இவர் சொன்னாதான் நாங்க எதுவா இருந்தாலும் செய்வோம்னு சொல்லி, அப்படியே இந்த டாக்டரையே இந்த டின்னர் பார்ட்டில கோர்த்து விட, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் என் கணவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. உங்களால அவரை குணப்படுத்த முடியுமான்னு சொல்ல, கண்டிப்பா குணப்படுத்த முடியும்னு டாக்டர் சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால நம்பவே முடியல. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ போறோம்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி இவளோட எக்ஸ கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் ஃபேக்கான ஆளுன்னு சொல்ல, உன்னை யாரும் உள்ள விட்டது? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளியே போடுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, நான் இதுக்காக வெளியே போனோம். உன் புருஷனால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சே. அதனால நான் வெளியே போனேன்னு சொல்றியா? என் புருஷன் ஒண்ணு என்னை ஏமாத்தல. உங்க வேலைய பார்த்துட்டு போயிருங்க. 1000 தான் இருந்தாலும் அவர் எனக்கு லீகலான புருஷன். என் புருஷன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என் பர்சனல் விஷயத்துல தலையிடுற உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோனோட கைய பிடிக்கிறான். அத பார்த்தோன்னே இவள பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் ஃபேக்கான டாக்டரா? எதுக்காக என்ன நம்ப வைக்க பாக்குறீங்கன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அங்கிள் ஆண்டி எல்லாரும் ஹீரோவை புடிச்சுக்கிறாங்க. எங்க இருந்துட்டு அவங்க 2 பேர் வந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு முன்னாடியே சொன்னா தானே நாங்க ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு இவங்க எல்லாம் ஹீரோவை பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நம்ம சண்டைய அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெளியாளுங்களை துரத்தலாம்னு ஹீரோ சொல்ல, அவங்களும் ஓகேன்னு அமைதியாயிடுறாங்க. இப்ப ஹீரோவோட மாமாவை பாத்தீங்கன்னா, ஏமா அந்த வீடியோவை கூட நான் பாக்குறேன்னு சொல்ல, அவளே குடுக்குறா. இப்ப இந்த வீடியோ பார்த்தோன்னே, வீடியோ ரொம்ப கிளியரா எடுத்திருக்க. இந்த வீடியோ வெளியே போச்சுன்னா கண்டிப்பா அவங்களோட மான மரியாதையே போயிரும்.
ஏம்மா வேற ஏதாவது காப்பி வச்சிருக்கியான்னு சொல்ல, "இல்ல அங்கிள் ஒண்ணுதான் இருக்குன்னு" இவ சொல்ல, அவர பாத்தீங்கன்னா டக்குன்னு அத டெலீட் பண்ணி விட்டுர்றாரு. இவ வேற பாத்தீங்கன்னா, "ஐயய்யோ! என்னாச்சுன்னே தெரியலம்மா. டக்குன்னு என் கைப்பட்டு அது டெலீட் ஆயி போயிருச்சுன்னு" சொல்ல, அத பாத்த உடனே ஹீரோ சிரிச்சுட்டு இருக்க, "என்னது டெலீட் ஆயிருச்சான்னு?" அந்த பொண்ணு ஃபோன வாங்கலான்னு வர, இவர் ஃபோன தூக்கி சூப்புக்குள்ள போட்டு முக்கிர்றாரு. இப்ப வேற பாத்தீங்கன்னா, "நல்லா உள்ள போ" அப்படின்னு சொல்லி ஃபோன சூப்புக்குள்ள போட்டு ஒரு வழி ஆகிட்டு இருக்க. அத பாத்த உடனே ஹீரோக்கு பயங்கர சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அந்த ஃபோன எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. ஏன் இவங்க எல்லாரும் என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, என் ப்ரூஃப டெலீட் பண்ணிட்டேன்னு தைரியமா இருக்காத. கண்டிப்பா இத எல்லார்கிட்டயும் சொல்லியே ஆவேன். உன் மானத்த கெடுக்காம விட மாட்டேன்னு இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுறத ஹீரோவோட அத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு, எவிடன்ஸ் இல்லாம மத்தவங்கள பத்தி காசிப் பேசுறது ரொம்ப தப்புமா. இந்த இடத்த விட்டு வெளிய போறது தான் நல்லது. இல்லன்னா உன்ன போலீஸ்ட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்ல, அத பார்த்தோம்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவள அங்கருந்து கூட்டு போக, இவள பார்த்தீங்கன்னா, "உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு" திட்டிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறா. இங்க இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த டாக்டர பார்த்தீங்கன்னா, நம்மள யாரும் கண்டுக்கல. அதுவரைக்கும் நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாரி அந்த ஆளு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அத்தைய பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. வாங்களேன் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலான்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்க, இந்த அம்மாக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல போல அப்படின்ற மாரி இந்த நடிக்க வந்தவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அங்கிள் பாத்தீங்கன்னா, "1000 தடவ தள்ளி பண்ணது தப்புப்பா. உன் பொண்டாட்டிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும். பொண்டாட்டிய ஏமாத்தக் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. பொண்டாட்டி தானே எல்லாம். அவகிட்ட உண்மைய சொல்லிட்டுல்ல நீ இத பண்ணியிருக்கணும். சின்னஞ்சிறுசுங்க இப்படிதான் பண்ணுவீங்க. சரி, சரி பிசினஸ் டீல்லாம் அப்புறமா பாத்துக்கலான்னு" இவங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு ஆள கூட்டு வந்து என்ன முட்டாளாக்க பாத்துருக்கலன்னு அவ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அத பார்த்தோம்னா அவங்க அத்தைய பாத்தீங்கன்னா, "நம்ம என்னங்க பண்றது? அவனுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தா ஒழுங்கா பிளான் கூட பண்ண மாட்டேங்கிறான்னு" இவங்க பேசிட்டு இருக்க. அத பார்த்து இந்த தாத்தா பாத்தீங்கன்னா, நல்ல அருமையான குடும்பம் அப்படின்ற மாரி கைய தட்டிட்டு இருக்காரு. இவன் சைடு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஃபேக்கான மெடிக்கல் ரிப்போர்ட், ஃபேக்கான டாக்டர், ஏன் என்ன ஏமாத்த பாக்குறன்னு?" இவ ஹீரோவ அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சுட்டு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. "நான் சொல்றத கேளுடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அத இன்னைக்கு உனக்கு ப்ரூவ் பண்ணியே தீருவேன்னு" ஹீரோவ தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துட்டு, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, இவ ஹீரோவோட இடுப்புல கிள்ளி விட்டுறா. அத பார்த்தோனே இவன பாத்தீங்கன்னா, "ஏன்டி இப்படி கிள்ற? எனக்கு வலிக்குதுன்னு" சொல்ல, இவ ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "இங்க பாரு, இன்னொரு தடவ என்ன ஃபோர்ஸ் பண்ணன்னு வச்சுக்க, நான் உன்ன டைவர்ஸ் பண்ணிருவேன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோவோட முகமே சோகமாயிருது. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி நான் எது பண்ணாலும் அது உனக்காக தான் பண்ணேன். நான் ஏன் பண்ணேன்றத புரிஞ்சுக்க. ஏன்னா நான் உன்ன காதலிக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன்னு" சொல்லி ஹீரோவ கிஸ் பண்ற மாரி வர, இவ ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "என்கிட்ட நீ பொய் சொல்லியிருக்க. அத கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். உன்ன அப்புறமா பார்த்துக்கிறேன். இன்னொரு தடவ என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லி இவ ஹீரோவ புடிச்சு வெளிய தள்ளி கதவ சாத்திர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நடந்துக்கத எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அந்த படுபாவிய உடனே டைவர்ஸ் பண்ணிருடி. உன்னை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்ல. ஆனா என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் அவ மேல காதல்ல விழுந்துட்டேன்னு சொல்ல. உண்மையாவா சொல்றேன்னு அவ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன பார்த்தீங்கன்னா, டேய் என் பொண்டாட்டிய எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியல. ஏதாவது ஐடியா குடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா, என் குடும்பத்த சேர்த்தவங்களே எங்கள பிரிச்சு வச்சுருச்சுங்கன்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் புடிச்சு திட்டிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அங்கிள், ஆன்டி 2 பேரும் ஹீரோவோட அம்மாவ பாக்க தான் வராங்க. இப்ப ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லன்னு நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்ல, உண்மையாவே என் பையன் கல்யாணம் பண்ணிட்டானான்னு அவங்க மயக்கம் போடுற மாரி போக, அக்கா என்னாச்சுன்னு இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, என் பையன் கல்யாணம் பண்ணிட்டான்றத என்னால நம்பவே முடியல. டேட்டிங் வேணாம், லவ் வேணாம்னு சிங்கிளாவே இருந்தான். ஆனா இப்ப அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே கட்டிக்கிட்டானா அப்படின்னு, இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, என் மருமகள பாத்தே ஆகணும். எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சே ஆகணும்னு இவங்க பிளான் பண்ணிட்டு ஹீரோயின பாக்க வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவளோட ஆள் ஓடி வந்து, "மேடம் இந்த கம்பெனியோட சிஇஓ பொசிஷன் உங்க தங்கச்சி கைக்கு போயிருச்சு. உங்க அப்பா டாக்குமெண்டோட கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல வந்து பாருங்கன்னு" சொல்ல, வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க அப்பா, தங்கச்சி, அவளோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் நிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே, "எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த கம்பெனிய உனக்கு சுத்தமா நடத்த தெரியல. அதனால இந்த கம்பெனிய எங்ககிட்ட விட்டு இந்த 2 மில்லியன் பணத்த எடுத்துட்டு போயிருமா" அப்படின்னு சொல்ல, "என்னது 2 மில்லியனா? இந்த கம்பெனியோட ஒர்த் பல பில்லியன் சேரும். ஆனா நீங்க 2 மில்லியன் மட்டும் தர்றீங்க" அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் கேட்க, தங்கச்சிக்காரி அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஒழுங்கா தள்ளி போய் உன் வேலை ஏதாவது மட்டும் பாருடின்னு" சொல்ல, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு ஃபேமிலி விஷயத்துல கண்டவங்கலாம் தலையிடக்கூடாதுன்னு" சொல்ல, அவ பொண்ணு கண்டவ கிடையாது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுர்றா.
இப்ப இவளோட எக்ஸ பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனிய உங்க அப்பா கிட்டயும், தங்கச்சி கிட்டயும் குடுத்துட்டு போறது தான் நல்லது. இல்லன்னா இந்த கம்பெனி மொத்தமா திவாலாயிரும்னு இவங்க எல்லாரும் ஹிரன புடிச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவளோட தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "நீ கல்யாணம் பண்ணதே இந்த கம்பெனிய உன் பேருக்கு மாத்துறதுக்காக தான். ஃபேக்கான மேரேஜ் பண்ணியிருக்கன்னு நாங்க நிரூபிச்சு இந்த கம்பெனிய எங்க பேருக்கு மாத்திக்குவோம். அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உங்க அம்மா எழுதி வச்ச உயிலும் செல்லாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹிரண்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "ஆல்ரெடி எல்லா ப்ராஜெக்டும் உன் தங்கச்சி பேருக்கு வந்துருச்சு. இப்போதைக்கு இந்த கம்பெனி பேர்ல எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்ல. கம்பெனி 0க்கு சமம். ப்ராஜெக்ட் எல்லாம் கம்பெனிக்கு வேணும்னா, இந்த கம்பெனிய நீ எங்க பேருக்கு எழுதி குடுத்து தான் ஆகணும். சீக்கிரமா இதுல சைன் பண்ணுன்னு" சொல்லி ஹீரோயின புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்களோட பொண்டாட்டிக்கு உதவி பண்ண போறீங்களான்னு" சொல்ல, பொறுத்திருந்து பாருடா, இன்னைக்கு நான் யாருன்றத சொல்லி என் பொண்டாட்டிக்கு உதவி பண்ண போறேன்னு ஹீரோ பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃபேமிலி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களும் இங்க நடக்கிற எல்லாத்தையும் தூரமா நின்னு பாத்துட்டு இருக்க. "அக்கா பாத்தீங்களா? அவ தான் உங்களோட மருமக. பாக்க அழகா இருக்கால்ல? ஆனா அவள எல்லாரும் புலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, "விடு நான் பாத்துக்கிறேன்னு" அவங்க தூரமா இருந்து பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "உன் கம்பெனிய உங்க அப்பாக்கு குடுக்காத. இது உங்க அம்மாவோட உழைப்புன்னு" சொல்ல, இவ சொன்னதை கேட்டவுடனே அவங்க அப்பா அவள அரைஞ்சுட்டு, "ஒழுங்கா போயிரு. என் குடும்ப விஷயத்துல தலையிட்டனா அவ்வளவுதான்" சொல்ல, "என் ஃப்ரெண்ட அடிக்கிறதுக்கு உங்க யாருக்கு தைரியம் இல்ல? கண்டிப்பா இந்த பேப்பர்ல நான் சைன் போட்டு குடுக்க மாட்டேன். உங்களால முடிஞ்சத பாத்துக்கங்கன்னு" ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்க. இவங்க சண்டை போடுறத பார்த்த உடனே ஹீரோட ஃபேமிலிக்கு ஒரே கோவமா இருக்கு. நம்ம மருமக கிட்ட இப்படி பேசுறாங்க பாரேன். கண்டிப்பா அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க. இந்த செடிகளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "யோ கிழவா என்னைய அடிக்கிறேன்னு" அவங்க அப்பனுக்கே ஒரு அடிய போட, அத பார்த்தவொனே ஹீரோயினோட எக்ஸ் தடுக்கலான்னு வர, "என்னடா நீயும் அடி வாங்க போறியான்னு" இவ கைய நீட்டிட்டு இருக்க. அத பார்த்தவொனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா வச்சிருந்த பேப்பர கிழிச்சு போட்டுறான். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, "இந்த கம்பெனி எங்க அம்மாவோட உழைப்பு. என் பேருக்கு எழுதி வச்சிருக்காங்க. நீ உன் 2வது பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு எங்க அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டு வெளிய குழந்தை பெத்துக்கிட்டு இருந்தா, அவங்களுக்கெல்லாம் எங்க அம்மாவோட சொத்த நான் குடுக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு" ஹீரோயின் பேசிட்டு இருக்க. "எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய எதிர்த்து பேசுவேன்னு" அவங்க அப்பா அடிக்கிற மாரி வர, அந்த இடத்துக்கே ஹீரோ தடுக்கலான்னு வர, அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "யோவ்! இன்னொரு தடவ அந்த பொண்ண புல்லி பண்ணனா அவ்வளவுதான்" சொல்ல, "நீ யாரடி கிழவி? ஒழுங்கா தள்ளி போ" அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோவோட அம்மாவையே மரியாதை இல்லாம பேச, "கோக் கம்பெனியோட ஃபவுண்டரே இவங்க தான். அவங்களே நீ மரியாதை இல்லாம பேசுறியான்னு" சொல்ல, இப்பதான் அவங்க யாருன்னே தெரியுது. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, "சட்டப்படி இந்த கம்பெனி இந்த பொண்ணுக்கு தான் சொந்தம். நாங்க வேணா கோர்ட்ல போய் பாத்துக்கிறோம். எப்படியா இருந்தாலும் நாங்க சொல்றது தான் நடக்கும். ஒருவேளை இந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் எதுவும் குடுக்கலன்னா, நானே புது ப்ராஜெக்ட் குடுத்து கம்பெனிய தூக்கி விடுவேன்னு" சொல்ல, அவங்க சொன்னத கேட்டவுடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. "மேடம் நீங்க எதுக்காக இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க? இது ஃபேமிலி விஷயம் நாங்க பாத்துக்கிறோம்னு" சொல்ல, "யோவ்! உன்னோட வேலைய பாத்துட்டு போ. ஏதாவது என் முன்னாடி எதிர்த்து பேசுனேன்னா, இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு விட்டுருவேன்னு" அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணிட்டு, இப்ப அவங்க ஹீரோயின பாத்து என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்கும் பயப்படக்கூடாது. தைரியமா எதிர்த்து நின்னு பேசணும். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா எப்பவும் நான் இருப்பேன். இனிமே இந்த கம்பெனி ஃபோ கம்பெனிக்கு கீழ வரும். எந்த பிரச்சனைனாலும் ஃபோ கம்பெனி ஹேண்டில் பண்ணிக்கும். இந்த கம்பெனியோட ஒரே சிஇஓ இவ தான்" சொல்ல, அவங்க சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயினால நம்பவே முடியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் கஷ்டப்படும்போது எங்க அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு அம்மாவா இருந்து ஹெல்ப் பண்றது நீங்க தான்" அப்படின்னு அவ ஆன்ட்டிய ரொம்ப பாசத்தோட பாத்துட்டு இருக்க. ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிரணும். அப்படி போகலன்னா உங்க எல்லாரையும் ஒரு பலி ஆக்கிருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. ஆன்ட்டி இப்படி குடுத்த தைரியத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் இவனோட லாயர் லைசென்ஸ புடுங்கணும். இவன் சும்மா லாயர்ன்னு சொல்லிக்கிட்டு கெட்ட வேலை பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு அவளோட எக்ஸ பத்தி சொல்லிட்டு இருக்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ கவலைப்படாதம்மா. இங்க இருந்து போறதுக்குள்ள இவனோட லாயர் லைசென்ஸ் கேன்சல் ஆயிருன்னு" சொல்ல, அத பார்த்தோம்னா அவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்க அம்மா பண்ணத பத்தி என் கண்ணுல இருந்து தண்ணீரே வந்துருச்சு. மருமக மேல எவ்வளவு பாசம் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் எதுக்காக ஒண்ணா வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அம்மா அந்த பிரச்சனைய முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் இவள கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப அந்த வீட்டுக்கு வந்தவுடனே, "ஆன்ட்டி எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்தீங்கன்னு" சொல்ல, "இது என்னோட வீடுதாம்மா. இந்த வீடு இந்த சிட்டிலே பிரைமான லொகேஷன்ல இருக்கு. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு" கேட்க, பிடிச்சிருக்கு ஆன்ட்டின்னு" இவ சொல்றா. இப்ப இவ இப்படி சொன்ன உடனே ஆன்ட்டி ஹீரோயின கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு, "இது எல்லாமே உனக்காக தான். புதுசா வந்த காரு, புதுசா வாங்குன ப்ராப்பர்ட்டி, அப்புறம் தங்கம், வைரம் அதுக்கான பத்திரம் எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. இது எல்லாம் உனக்கு தான்னு" சொல்ல, "இதெல்லாம் எதுக்கு எனக்கு? நீங்க சொல்றது ஒண்ணும் நம்புற மாரி இல்லன்னு" சொல்ல, "என் பையனுக்கு உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கும் பிடிக்கும்ல. அதுக்காக தான் இது எல்லாம்ன்னு" சொல்ல, "என்னது உங்க பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆன்ட்டி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு புருஷன் இருக்கான்னு" சொல்ல, ஆன்ட்டி அதுக்கு மேல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என் பையனுக்கு துரோகம் பண்ணிட்டு இவ வேற ஒருத்தன் கூட சுத்துறாள்லன்னு. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, "உனக்கு வேற ஒரு புருஷன் இருக்கான்னு" கேட்க, "ஆமாமா எனக்கு புருஷன் இருக்கு. எனக்கு உங்க பையன் மேலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, "உன்ன மாரி ஒரு பொண்ண சூஸ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போன்னு" சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா.
ஆக்சுவலா ஹீரோயினுக்கு ஹீரோ பிரசிடென்ட் அப்படின்ற விஷயம் தெரியாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஹீரோவோட அத்தை, மாமா 2 பேரும் பாதி கதைய தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. முழு கதையும் சொல்லியிருக்க மாட்டானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம், நான் அவங்க பையன் கூட ஒண்ணா இருப்பேன் தான் இவங்க எனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்களா? இந்த பணக்காரங்கள என்னால நம்பவே முடியலன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ போன கையோட ஹீரோ தான் உள்ள வரான். இவ உள்ள வந்தவுடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் எந்த மாரி பொண்ணு பார்த்து வச்சிருக்க? அவ வெளியில ஏதோ புருஷன் வச்சுட்டு இருக்காளான்னு சொல்ல, "என்னது வெளிய புருஷன் வச்சுட்டு இருக்காளா? அம்மா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, "டேய் கண்டிப்பா அந்த பொண்ண என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன். ஒழுங்கா அவள விட்டுட்டு வந்துடுன்னு" சொல்ல, இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அத்தை, மாமா எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து, "அக்கா உங்ககிட்ட முழு கதையும் சொல்லாம விட்டுட்டோம்ல. எல்லாத்தையும் உங்க பையன் சொல்லுவான்னு" சொல்ல, பார்த்தா ஹீரோ நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்றான். இப்ப அது எல்லாத்தையும் சொல்லி, "நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவ பேசினது என்ன பத்தி தான். அவ என்னதான் காதலிக்கிறான்னு" சொல்ல, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு 2 அடிய போட்டு, "ஏன்டா புருஷன் பொண்டாட்டி உறவுனா உண்மையா இருக்கணும். பொண்டாட்டிய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்க. உண்மை தெரிஞ்சு டைவர்ஸ் பண்ணாம பின்ன தூக்கி வச்சு கொஞ்சிட்டா இருப்பா. பொண்டாட்டி கிட்ட போய் பொய் சொல்றேன்னா உங்க அம்மா ஹீரோவ அடி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க." இப்ப அவங்க இப்படி அடிச்ச உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம். நானே என் பொண்டாட்டிய பார்த்துக்கிறேன்னு" இவன் போக பாக்க, "எங்கேயும் போய் தொலையாத. ஃபர்ஸ்ட் நீ யாருன்ற விஷயத்த உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. அப்பதான் பாதி பிரச்சனை முடியும். இல்லன்னா இந்த பிரச்சனையில இருந்து உன்னால என்னைக்கும் வெளிய வர முடியாதுடா. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றோம். அவகிட்ட உண்மைய சொல்ற வழிய பாருன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி வந்து என்ன சொல்றான்னா, "கம்பெனி தான் உன்கிட்ட இருக்குன்னு சொன்னோம். ப்ராஜெக்ட் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அத மறந்து போயிட்டியா? இப்ப இந்த கம்பெனி பேர்ல நான் வேற கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சிரும்னு" இவ ப்ராஜெக்ட் பேப்பர காமிச்சிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோயினோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப அவன் தங்கச்சி இப்படி சொன்னத கேட்ட உடனே, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நெறைய சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல தள்ளாடிட்டு வரா. இவ இப்படி வரும்போது ஒரு கார் இவள இடிக்கிற மாரி வர, கரெக்ட்டா ஹீரோ வந்து அவள புடிச்சு இழுத்து காப்பாத்திர்றான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "ஏன் பொண்டாட்டி இவ்ளோ குடிக்கிற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. நான் பார்த்துட்டு இருப்பேன்ல" அப்படின்னு சொல்ல, "நீ என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிற. எங்க அம்மாக்கு அப்புறம் என் மேல பாசம் வச்சிருக்க ஒரே ஆள் நீதான்னு" சொல்லி ஹீரோயின் ஹீரோவ புடிச்சுட்டு, "என்ன விட்டு எங்கேயும் போயிறாத. நீயும் என்ன விட்டு போயிட்டேன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுடுறா. அந்த பணக்காரன் ஃபூ இருக்கானே, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்காக தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க பணத்த வச்சு என்ன அடைய பார்க்குறாங்க. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. நீ அந்த ஃபோக் கம்பெனியையும் அந்த மேடத்த பத்தியும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நீ போதையில இல்லாம இருந்தா, நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்ல, அதெல்லாம் நீ ஒண்ணும் புரிய வைக்க வேண்டாம். எனக்கு எல்லாமே புரியுது. இந்த பணக்காரங்களே இப்படிதான். ஒரு பொண்ணு அழகா இருந்துறக்கூடாதே, வந்துருவானுங்க அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல பொண்டாட்டின்னு ஹீரோவ நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, நான் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னோட எல்லாமே உனக்கு சொந்தம். என் சொத்து, நான் வச்சிருக்க காரு எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டைவர்ஸ பத்தியே பேச வேணாம். எனக்காக நீ இருக்கல்ல, அது ஒண்ணே போதும்ன்னு" இவ பேசிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே, அவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ கிஸ் பண்ண, ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வரான். பார்த்தா 2 பேரும் லவ்வபிளா பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "அந்த ஃபூ கிட்ட நீ வேலைக்கு போகாத. அவன் என்ன அடையணுன்றதுக்காக உன்ன ஏதாவது பண்ணிற போறான்னு" சொல்ல, "அதெல்லாம் எதுவும் ஆகாது பொண்டாட்டின்னு" ஹீரோ பேசிட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவள பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின இறக்கி கீழ உட்கார வச்சுட்டு, "டேய் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவ முன்னாடி வராதுன்னு. அப்புறம் எதுக்காகடா வந்தேன்னு" சொல்ல, "பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். உங்க பேர்ல உள்ள சொத்து எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க உங்க அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடா சொல்ற? இது எப்ப நடந்துச்சுன்னு" ஹீரோ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோ பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்க அந்த இடத்துல அவள காணோம். "ஐயய்யோ! என் பொண்டாட்டி எங்கன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு இவ சொல்ல, ஹீரோ வேகமா வீட்டுக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் வீட்ல தான் இருக்கா. இப்ப அவள பார்த்த உடனே, "ஏன்டி நீ பாட்டுக்கு தனியா வந்த? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேணாமே. நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா? சீக்கிரம் வான்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவள உள்ள கூட்டு வரான். இப்ப உள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சதுக்கு அப்புறம், "நீயும் நானும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியா எப்ப மாறுவோன்னு தெரியல. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு" சொல்லி ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது." "ஐய்யய்யோ! நான் பீரியட்ஸ் ஆயிட்டேனேன்னு" சொல்ல, "உண்மையாவா பொண்டாட்டின்னு" ஹீரோ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி வந்து அவளுக்காக சுடு தண்ணி எடுத்துட்டு வரலான்னு பார்க்க, பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவ பத்தின ஆர்டிக்கல் தான் இருக்கு. அந்த ஆர்டிக்கிள பார்த்த உடனே ஹீரோ கீழ ஒளிய வச்சுர்றான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்னங்க என்ன விட்டு எங்க போனீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி. உனக்காக கஷாயம் எடுத்துட்டு வரலான்னு வந்தேன். வா வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின உட்கார வச்சுட்டு, ஹீரோ கஷாயம் எடுக்க போக, இவள பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள நோட்டீஸ பார்த்துர்றான். அத ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி நீ அதெல்லாம் பார்க்க வேணாம் ரெஸ்ட் எடுன்னு" சொல்ல, இவளும் சரின்னு அதே இடத்துல மட்டையாயிரா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட பாத்து அவ ஃப்ரெண்டு கிட்ட நடந்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. "நான் என் புருஷன விட்டு எங்கேயும் போமாட்டேன்டி. அது மட்டும் இல்லாம இந்த ஃபூட் கம்பெனியோட பிரசிடென்ட்னால பிரச்சனையா இருக்குன்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவ இப்படி பேசினோன அவள பாத்தீங்கன்னா, "ஏய்! ஒருவேளை இந்த ஃபூவ நேர்ல பாத்து பேசுனனா எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ நேர்ல போயிட்டு வாயேன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரின்னு ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வரா ஹீரோவ பாக்கலான்னு. இவங்க வந்து நான் ஃபூ சார பாக்கணும்னு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு இருக்கேன். இவ இப்படி வர்றத ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, வேகமா ஹீரோக்கு கால் பண்ணி பாக்க அவங்க யாரும் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு கட் பண்ணா, நம்ம ஹீரோவோட மொத்த ஃபேமிலியே ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோவையும், ஹீரோயினையும் எப்படி ஒண்ணு சேர்க்கலான்னு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒண்ணா நின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "மேடம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் ஒளிஞ்சுக்கங்கன்னு" சொல்ல, ஒளிஞ்சுக்கிறதுனா எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு இவங்க எல்லாரும் ஹீரோவ புடிச்சு ஒளிய வச்சுடுறாங்க. இப்ப ஹீரோ கீழ படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே, "நான் பிரசிடென்ட் சார பார்க்கறதுக்காக வந்தேன். மொத்த குடும்பமும் இங்க தான் இருக்கீங்களான்னு?" கேட்க, அவங்க பார்த்தீங்கன்னா, ஆமா. நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம். ஆனா, அவன் இந்த இடத்துல இல்லையேன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க, என் புருஷன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளதான். உங்க பையன நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தானே இப்படிலாம் பண்ணீங்க. அது கனவுல கூட நடக்காது. என் கம்பெனி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு என் புருஷன தான் ரொம்ப பிடிக்கும்னு" சொல்ல, "புருஷனா? யாரு? அந்த ஃபூச்சியாங்கன்னு?" கேட்க, "ஆமா. என் புருஷனோட பேரு சொல்றதுக்கு கூட உங்க யாருக்கும் தகுதி கிடையாது. நான் என் புருஷன ரொம்ப காதலிக்கிறேன். அவர ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளதான். எனக்கு என் புருஷன் தான் எல்லாமே. அவர பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்புன்னு" இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுறத கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. என் பொண்டாட்டி என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு இன்னைக்கு தான் புரியுதுன்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இவ்ள பாத்தீங்கன்னா, நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சீக்கிரமே குழந்தை பெத்துக்கோன்னு சொல்ல, குழந்தை பெத்துக்கிற பிளான்ல இருக்கீங்களான்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. ஆமாங்க. எனக்கு என் புருஷன் தான் எல்லாமே. இதுக்கப்புறம் உங்க பையன வேலைய பார்த்துட்டே இருக்க சொல்லுங்க. வேற ஏதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தா, அந்த பொண்ண பார்த்து கட்டி வைங்கன்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. இவ பேசினத கேட்டவுடனே அவங்க எல்லாம் இம்ப்ரெஸ் ஆயிட்டு, "இந்தாம்மா இந்த பிரேஸ்லெட் உனக்காக தான். இத ஆன்டி தர கிஃப்ட்டா வச்சுக்கன்னு" சொல்லி அவ கையில போட்டு விட்டுட்டு இருக்க. அவங்க அங்கிள் பாத்தீங்கன்னா, "உனக்காக 10,000,000 பணத்த அனுப்புறேன். கியூஆர் கோட் அனுப்புன்னு" சொல்லி இவர் பணத்த அனுப்பிட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா, "நானும் உனக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கல" அப்படின்னு சொல்லி இவங்க கிஃப்ட் குடுக்க, "போதும் போதும் நிப்பாட்டுங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் குடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காதுன்னு" சொல்ல, "அம்மாடி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு" சொல்ல, "அப்புறம் எதுக்கு இந்த பணம், பிரேஸ்லெட் இதெல்லாம் என்கிட்ட குடுக்குறீங்க? அப்படி குடுக்குறதுக்கு என்ன காரணம்னு" இவ கேட்டுட்டு இருக்க. "நீங்கள தப்பா புரிஞ்சுட்டு இருக்கம்மா. இதெல்லாம் ஒரு பாசத்தினால குடுக்குறோம்னு" இவங்க எல்லாம் பேச, "நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்புற மாரி இல்லன்னு" இவ சொல்ல, "நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ பேசுறத வச்சு தெரியுது. அதுக்காக தான் குடுத்தோம்னு" இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு உங்க அங்கிள் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கைய தெரியாத்தனமா மிதிச்சிடுறாரு. இவரு இப்படி மிதிச்ச உடனே, ஹீரோ பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே எந்திரிக்கிறான். அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "ஹனி இங்க என்ன பண்றீங்கன்னு?" இவ ஹீரோ கிட்ட வந்துடுறா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து, "என்னங்க இவங்க எல்லாரும் உங்கள கடத்திட்டு வந்து பிளாக்மெயில் பண்றாங்களான்னு?" கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோவோட அம்மா, ஃபேமிலி எல்லாரும் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறான்னு சொல்ல, ஹீரோவும் ஆமாங்கிறான். அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "என்னங்க என்ன அடையணுன்றதுக்காக உங்கள கூட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்களா? உங்களோட அம்மாவ கடத்தி வச்சுட்டு உங்கள பிளாக்மெயில் பண்ணி கொடுமைப்படுத்துறாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பொண்டாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவ சொல்ல, "எனக்கு தெரியுங்க. அதனால தான் நீங்க இந்த ஆபீஸ்ல இருக்கீங்கன்னு" இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவள கட்டி பிடிக்கிறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, அந்த பிரசிடென்ட் பூவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரு நினைச்சாலும் சரி நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு, இவ்ள பாத்தீங்கன்னா, "எவ்ளோ தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்ட கூட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவீங்க. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நாங்க ஒண்ணும் உன் புருஷன டார்ச்சர் பண்ணலன்னு" இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. "அப்புறம் இதுக்காக என் புருஷன் இங்க வந்தாரு. அவர கூட்டு வந்து எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி அவர மிரட்டிட்டு இருக்கீங்களான்னு" இவ பேசிட்டு இருக்க. "உடனே நீ நினைக்கிற மாரி ஒண்ணும் கிடையாதுன்னு" ஹீரோ சொல்ல, "எனக்கு தெரியும். என் மேல உள்ள பாசத்தினால இவங்க பண்ற தப்ப நீங்க இல்லன்னு சொல்றீங்க. நான் கஷ்டப்படுவேன் தானே என்கிட்ட உண்மைய மறைக்கிறீங்க. அவங்க பணத்த குடுத்து என்ன விட்டு போயிருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க போக மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவங்க எல்லாரும் உங்கள போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு" சொல்ல, இவன் இப்படி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் சொல்றத கேளு பொண்டாட்டி. நீ நினைக்கிற மாரி ஒண்ணும் இல்லன்னு" சொல்ல, "போதும் வாய மூடுங்க. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் பாத்துக்கிறேன்னு" இவ்ள பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் என் புருஷன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா நான் போலீஸ கூப்பிட்டு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உள்ள தள்ளிருவேன். என் புருஷன விட்டு தள்ளியேறுங்கன்னு" சொல்லி இவ ஹீரோ கூட்டிட்டு வெளிய வந்துடுறா. இவ இப்படி வெளிய போன உடனே, இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, இவகிட்ட எப்படி உண்மைய சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, ஆமா. உன் பையன் பண்ண வேலையால நம்ம கம்பெனி மானமே போயிருச்சுன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட கசின் பாத்தீங்கன்னா, "நம்ம எல்லாரையும் கடத்தல்காரங்க மாரி பாத்துட்டு போறா. எப்படி இவள என்னோட வருங்கால அண்ணின்னு சொல்ல போறேன்னு தெரியலன்னு" இவங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ வெளிய கூட்டு வந்து, "இங்க பாருங்க. இதுக்கப்புறம் அவங்க உங்கள கூப்பிட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல கைய வைக்கிறாங்க. உங்க கைய ஒடிக்காம விட மாட்டேன்னு" இவ திட்டிட்டு இருக்க. இவ இப்படி திட்டினத பார்த்த உடனே ஹீரோக்கு ஸ்கூல் லைஃப்ல நடந்தது தான் ஞாபகம் வருது. மத்தவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் ஹீரோவ காப்பாத்திருப்பா இல்லையா? அத யோசிச்சு பார்த்துட்டு,
நீ இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்க. எந்த சேஞ்சும் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சும்மா இருங்கங்க. இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, யாரும் என்ன புள்ளி பண்ண முடியாது. என் பொண்டாட்டி இருக்கிறப்ப யாராவது என்கிட்டயாவது வர முடியுமான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவ பாசத்தோட கட்டிப்பிடிச்சுட்டு, "என்னங்க என்னை விட்டு போயிறாதீங்க. என் வாழ்க்கையில முக்கியமான ஆளு நீங்க தான். நீங்க இல்லாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, நான் உன்னை விட்டு எங்கேயும் போமாட்டேன் பொண்டாட்டி. வா 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, வெயிட் பண்ணு நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக வர, இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்துருது. அந்த மெசேஜ் பார்த்த உடனே இவளோட முகமே வாடி போயிருது. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ன்னு இவன் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வர, இவ்ள பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணலாமான்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த வீட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா நீ யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. கோ கம்பெனியோட பிரசிடென்ட் நீதானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போனை பார்த்துட்டு என்கிட்ட இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டியடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமா அவனோட ஃபேமிலிய பார்க்க வந்துட்டு இருக்க. டேய் உன் பொண்டாட்டி கண்டுபிடிக்கலன்னு இவங்க எல்லாம் கேட்க, எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு ஹீரோ சொல்ல, இவங்கள பாத்தீங்கன்னா நேத்து உன் பொண்டாட்டி பண்ணத பார்த்து எங்களுக்கு பயமாயிருச்சு. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உலக்கையில போட்டு இடி இடின்னு இடிச்சு தள்ளிடுவான்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவளும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த திருடனை நான் புடிச்சிட்டேன். இன்னைக்கு குடும்பத்தோட மாட்ட போறாங்கன்னு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் பேசாட்டுக்கு 2 பேரும் குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போக மாட்டா. சீக்கிரமே குழந்தை பெத்துக்கிற வழிய பாருன்னு சொல்ல, அவங்க மாமா பாத்தீங்கன்னா, ஆனா அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா குழந்தைய தூக்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல, ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு தானே தூக்கிட்டு போவா. 2 குழந்தை பெத்துக்கங்க. 2 குழந்தை பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டான்னு இவங்க எல்லாம் ஐடியா குடுத்துட்டு இருக்க. நீங்க சொல்ற ஐடியால என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியாதுப்பா. என் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு ஐடியா குடுங்கன்னா, திருட்டுத்தனம் பண்றதுக்கு ஐடியா குடுக்குறீங்கன்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவங்களும் ஒவ்வொரு ஐடியாவா எடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி ஹீரோயின கவுக்கலான்னு ஐடியா குடுத்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. அவள பார்த்த உடனே எல்லாரும் முகத்த மறைச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி இங்க எதுக்காக வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பொண்டாட்டியா? பூ கம்பெனியோட சிஇஓ தானே நீங்க?" அப்படின்னு சொல்ல, இவ சொன்னத கேட்ட உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "உன்னோட ஃபேமிலிய சேர்ந்தவங்க உனக்காக ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க போல. உன்னோட அத்தை, மாமா, அப்புறம் உன்னோட கசினு, முக்கியமா உன்னோட அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி கேட்டவுடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "அம்மாடி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நீ நினைக்கிற மாரி எதுவும் இல்லன்னு" சொல்ல, "போதும் எதுவும் பேசாதீங்க. என்ன குடும்பமா சேர்த்து தானே ஏமாத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்க யாரையுமே நான் பார்க்க விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பின்னாடியே ஓடுறான். அத பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "முடிஞ்சுச்சு. என் பையனோட வாழ்க்கை வீணா போயிருச்சு" அப்படின்ற மாரி அவங்க சோகமாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பின்னாடியே வந்து இவள புடிச்சிடுறான். இவன் இப்படி பிடிச்ச உடனே இவள பார்த்தீங்கன்னா, "நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்க்கும்போது உனக்கு அந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னு சொல்லி என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சு உனக்கு கல்யாணம் பண்ண வச்ச. இதெல்லாம் பொய் தானேன்னு" சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். 2வது டைம் டாக்டர் கிட்ட கூட்டு போம்போது கூட அந்த டாக்டருக்கு பணத்த குடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ட்டான்னு கேட்க, இவனும் ஆமான்றான். அடுத்து 3வது டைம் அந்த மிராக்கிள் டாக்டர்ன்னு சொல்லி ஒரு கிழவன கூட்டு வந்த. அதுவும் பொய் தானே. அப்புறம் குடும்பத்த இன்னொரு ஆளோட குடும்பம்ன்னு சொல்லி என்கிட்ட க்ளோஸ் ஆக்க பார்த்தது. அவங்க மூலமா என்கிட்ட வந்தது, என் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே பொய் தானேன்னு சொல்ல, "இங்க பாரு நான் எதுக்காக இப்படி பண்ணேன்றத நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்ல, "போதும் எதுவும் பேசாத. நான் உன்ன கண்மூடித்தனமா நம்பிட்டு உன் மேல காதல்ல விழுந்தது நீ எல்லாத்துக்கும் காரணம். உன்ன நம்பினதுக்காக தான் கழுத்த அறுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நான் எதுவும் வேணும்னு பண்ணல. உன் மேல உள்ள காதல்னால தான் பண்ணிட்டேன்னு சொல்ல, இதுக்கு மேல எதுவும் பேசாத. நான் உன்ன டைவர்ஸ் பண்ணணும்னு விரும்புறேன். ஏதாவது பேசுனேன்னா ரோட்ல இருந்து கீழ விழுந்துருவேன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி அவளோட வீட்டுக்கு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து கதவ தட்டிட்டு இருக்கான். கதவ தட்டுனா அவளோட ஃப்ரெண்ட் தான் ஓப்பன் பண்றா. இப்ப அவள் பாத்தீங்கன்னா, அவ உன்ன பார்க்க விரும்பலையாம். நாளைக்கு உனக்காக டைவர்ஸ் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுவா. அவள போய் டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்ல, என்ன நடந்தாலும் சரி என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னவனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் பண்ணாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஸ் ஆயிரும்னு சொல்ல, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அவள டைவர்ஸ் பண்றதுக்கு விடமாட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவளுக்காக ஃப்ளவர் பொக்கே தராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அத பார்த்தோனே இவள பாத்தீங்கன்னா, "இத தூக்கி குப்பையில போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "மேடம் உங்களுக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்கன்னு" ஒரு கிஃப்ட் குடுக்க, அடுத்து இன்னொரு பொண்ணு வந்துடுறா. இப்ப அவங்க எல்லாரும்
வாரம் மாறி மாறி இவளுக்காக gift கொடுத்துட்டு இருக்க ஹீரோயின் எல்லாரையும் துரத்தி விட்டுறா. இப்ப அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மேடம்க்கு என்னாச்சு, பூசார் எதுக்கு இவங்களுக்கு gift கொடுக்குறாங்கன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி வந்து, நீ ஃபோக்கு மிஸ்ட்ரஸா இருக்கதா கேள்விப்பட்டேன், உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக அந்த கம்பெனியை பின்னாடி சுத்துது போலேன்னு சொல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போடினே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. இப்ப ஹீரோ வந்து அவ மனசுல இடம் பிடிக்க அந்த gift எல்லாம் அனுப்புனது நான் தான், ஏன்னா அந்த கம்பெனி பிரசிடன்ட் நான் தான் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவ ஹீரோட அசிஸ்டண்ட பாக்குறா. நீங்க ஃபூவோட அசிஸ்டன்ட் தானே, அப்படின்னா உண்மையாவே நீ தான் ஃபூவான்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. என் பொண்டாட்டி டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி போன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரிங் எடுத்து கொடுத்து, பொண்டாட்டி என்ன மன்னிச்சிரு, கண்டிப்பா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளியே போடான்னு இவன் ஹீரோவை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, என் அக்கா உங்க மனசை புரிஞ்சுக்கல, ஆனா நான் உங்களோட மனசை புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி இவ ஹீரோவே செடிஸ் பண்ற மாதிரி பேச, இன்னொரு டைம் என் பொண்டாட்டிய புலி பண்ணன்னு வச்சுக்க, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு ஹீரோ அவ கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு வெளியே ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தவனே என்ன பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்காத, நான் அவளை எதுவும் பண்ணலன்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வர. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான கான்ட்ராக்ட் சைன் பண்றோம், டின்னர் பார்ட்டிக்கு வான்னு சொல்லிட்டு அவ ஹீரோவை கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா முக்கியமான டின்னர் பார்ட்டில இருக்க அந்த இடத்துல அவளோட எக்ஸுமே இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ரொம்ப முக்கியம் கம்பெனிக்கு, அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்லி அவ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்துட ஹீரோயின் அது தெரியாம அதை குடிக்கலான்னு வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவளுக்கு பதிலா நானே குடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு முடிக்க பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் ஹீரோவை பார்த்த உடனே அவன் ஓகே பண்ணி கொடுத்துட்டு ஓடிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா போதையில இப்படி தள்ளாடிட்டு இருக்கதை பார்த்த உடனே அவரை பத்திரமா கூட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த வீட்டு போக, இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவளோட எக்ஸ பிடிச்சுக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலக்க பார்த்திருப்பேன்னு சொல்ல, நான் வேணும்னு பண்ணல, அவளுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் தான் ஹெல்ப் பண்ணேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோவை கூட்டு வந்துடுறான். இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்க, அவளை பார்க்க ஹீரோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே, என்ன பார்க்க எதுக்காக வந்தீங்க, நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல, உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் வான்னு சொல்லி அவங்க உள்ள வந்து உட்காந்து இவ கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதாமா, என் பையன் தான், நீயும் அவனும் ஒன்னதான் படிச்சீங்கன்னு சொல்ல, இந்த குண்டு பையன் தான் உங்களோட பையனான்னு கேட்க, ஆமா அப்படின்னா அவங்களும் சொல்றாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, அவன் அப்பையிலேருந்து உன்னை காதலிச்சிட்டு இருந்தான், 30 வயசு ஆகுது, எந்த பொண்ணு கூடவும் டேட் பண்ணதில்ல, யாரு கூடவும் சுத்தினதில்ல, அவன் உனக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவன் உனக்காக எழுதின லெட்டர்ஸ் தான் இது எல்லாமே, அப்புறம் இது எல்லாம் உன்னை சீக்கிரட்டா எடுத்த போட்டோஸ், இவ்வளவு வருஷமா உன்னை மட்டும் தான் அவன் மனசுல நினைச்சிட்டு இருந்தான், அதனாலதான் நீ வேணுன்றதுக்காக அவன் இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டான், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி என் பையன் தப்பான பையன் கிடையாது, அவன் வாழ்க்கையில அவனுக்கு கிடைக்க வேண்டியது நீ மட்டும்தான், அதுக்காக தான் அவன் இவ்வளவு பண்ணிட்டான்னு ஹீரோவை மேல வச்சிருக்க காதலை பத்தி அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ண, அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங் ஆகிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ தன்னை உண்மையா காதலிக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த இதுக்கு இவளோட அப்பா தான் வராரு. இப்ப அவரு வந்து இந்த கம்பெனி என்கிட்ட விட்டுட்டு போயிருந்தேன், மறுபடியும் அவளை பிடிச்சா அடிக்கலான்னு வர அந்த இதுக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து இந்த கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருக்கிறதுனாலதான் அவளை பிளாக்மெயில் பண்றீங்க, இதுக்கப்புறம் அந்த ஷேர் ஹோல்டர் லைசன்ஸ் கூட உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, இனிமே இந்த கம்பெனிக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, அதுக்கான நோட்டீஸ் தான் இது, இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிறாரு. இப்ப ஹீரோ இப்படி ஹெல்ப் பண்ண இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன், எனக்கு எல்லாமே பொண்டாட்டி தானே ஹீரோ சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கலான் இருக்கேன், அதுக்கு காரணம் அவங்க அம்மா தான், அவங்க அம்மா தான் நீ என் மேல வச்சிருக்க காதலை பத்தி சொன்னாங்கன்னு சொல்ல, ஐயோ அந்த விஷயத்த பத்தி ஏன் சொன்னாங்கன்னு தெரியலேன்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுனாலதான் நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சுது, அதனால இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்ல ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, சரி நான் குழந்தை பெத்துக்கிட்டேன்னா என்னோட உருவம் மாறிடும், அதுக்கப்புறம் வெளியில இருந்து பொண்ணை தேடுவியான்னு கேட்க, என் கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்க உனக்கு சம்மதமான ஹீரோ கேட்க, இவ்வளோ ஆமான்றா. இவன் இப்படி சொன்னோடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்ல, நைட்டு வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு இவ போய் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு, இப்பவே நல்ல நேரமா தான் இருக்கு, வா 2 பேரும் ஒண்ணு சேரலான்னு இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒண்ணு சேர்ந்துடுறான். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.